சார் குட் மார்னிங் சார். சார் நான் வந்துட்டேன், சீக்கிரம் பிக்ஸ் பண்ணிக்கங்க, டைம் இல்ல, அப்புறம் பின்னால வருத்தப்படாதீங்க. அப்புறம் சார் உங்களுக்கு கால் ஷீட் மந்த் எண்ட்ல வேணுமா மந்த் பிகினிங்ல வேணுமா? இல்ல ஏன்னா பாம்பே, கல்கத்தா, குஜராத், தெலுங்கு, கன்னடா ஆல் லாங்குவேஜ்லயும் வெரி பிஸி சார். சார் அது இருக்கட்டும் சார், இது தமிழ் கம்பெனி தானே? இல்ல சார் நீங்க எல்லாம் தமிழர்கள் தானேன்னு கேக்குறேன். ஆமா கரெக்ட், நானும் தமிழன் தான். இந்த தமிழ் மண்ணில் பிறந்ததுக்காக ஒரே ஒரு தமிழ் படம் எல்லாம் ஆசைப்படுறேன். அது உங்களுக்கே பண்ணலாம்னு நினைக்கிறேன். எப்படி? என்னது ஹிந்தி மலையாளம் இவன் மூச்சுக்கு ஹீரோவா? அவசரப்படாத, அரசியல்வாதி மேடையில் வளர்ற மாதிரி உலகிட்டு இருக்கான், முழுக்க வளரட்டும். நீங்க என்ன பேசுறீங்கன்னு எனக்கு புரியுது. வேணா போட்டோ பாருங்களேன், என்ன கிளாமர்னு பாருங்க. சார் சார் கூப்பிட்டீங்களா? அட்வான்ஸ் வாங்கிக்கிறீங்களா? ஓஎஸ். பிளாக்ல வேணுமா ஒயிட்ல வேணுமா? ஓ அத கேக்குறீங்களா? பிளாக் பேக்ல கொடுத்துருங்க, ஒயிட் ஃப்ரண்ட்ல கொடுத்துருங்க. எல்லாம் மொத்தமா கொடுத்துருவோம். ஓகே சார் ஒரே ஒரு சிகரெட். இது இங்கே இருக்கட்டும், உள்ள எல்லா வசதியும் இருக்கு. அப்படியா? ரொம்ப சௌரியமா போட்டு வாங்க வாங்க. அம்மா ஐயா அப்பா அப்பா ஐயா அப்பா ஐயா அப்பா ஐயா குத்தாங்க குத்தாங்க ஐயா அப்பா ஐயா அப்பா ஐயா வெக்கில ஐயா ஐயா சார் தெரியாம பண்ண சார். ஆமாடா சார். என்னடா கேட்ட? ஹீரோவுக்கு புதுமுகம் தேவைன்னு சொன்னா குரங்கு படத்தையா காட்டு? ஆஞ்சநேய பிலிம்ஸ் போட மாட்டோம்னா எவ்வளவு குரங்கு படம் கொண்டு வராம இருப்பா? சரி அது போட்டோம். நம்ம தேவர் பிலிம்ஸ்லயும் நம்ம ராமநாராயண கம்பெனிலயும் வாயிலா பிராணி எடுத்து படம் எடுத்து சம்பாதிக்கலையா? உங்களுக்கு அறிவில் என்ன பண்ண முடியாது. நாய இனிமே இந்த போட்டோவை கொண்டுட்டு கம்பெனி பக்கம் வந்து நானே ஏறி மிதிச்சு கொள்ளுவேன். என்ன மறுபடியும் வரேன்? அடி பத்தாதா? எங்க ஒரு சின்ன சந்தேகம்ங்க. என்ன? நீங்க சினிமா படம் எடுக்கிறதுக்கு முன்னால எதுவும் கொத்தனார் வேலை பாத்தீங்களா? ஏன் இல்ல இதுல ஜன்னலே வச்சு விட்டுருக்கீங்களே, அதான் கேட்டேன். இன்னொரு நிமிஷம் நின்னு வச்சுக்க, வாசக்கரை வச்சு உள்ளே பூந்தாடி. நேத்து கவரிங் கடைக்கு வந்தீங்க, கீழே உட்காந்து இருந்தியா? அம்மா வீட்டோட மாப்பிள்ளைய பார்க்க சொன்னாங்களே, அது எனக்கு எப்படியாவது ஏற்பாடு பண்ணி கொடுங்களேன். உனக்கா? அந்த பொண்ணையா? அது கொஞ்சம் லூஸ் ஆச்சியா? லூஸ் ஆனே கல்யாணத்தை பண்ணி சமாளிக்க வேண்டியதானே? ஓ அதே குடும்பத்தோட தான் அலையிறியா நீ? சரி ஏன் சொல்லிட்டு இல்ல விட்டு. ஆனா இந்த பிரச்சனையை பத்தி அந்த அம்மாட்ட பேசி முடிக்க ஒரு வாரம் ஆகும். அது வரைக்கும் நீ கடைக்கு வரப்படாது. வந்தீங்கன்னா சில பேருக்கு இடைஞ்சலா இருக்கும். ஒரு வாரம் என்ன, 10 நாள் லீவ் போட்டுறேன். 10 நாளா? வெரி குட். அண்ணன் ஒரு சமாச்சாரம். என்னப்பா? எங்க கல்யாணத்துக்கு அவசியம் நீங்களும் உங்க குரங்கு வந்து ஒரே இலையில சாப்பிட்டு எங்க ஆசீர்வாதம் பண்ணணும். இந்த கல்யாணத்துக்கா? முடிவே பண்ணியாச்சா? முக்கிய சொல்லிட்டு இனிமே என்ன? சரி போ. வரட்டுமா? வராத போ. ஏண்டா நாப்பட, உனக்கு சொத்து புத்தோட செவத்த பொண்ணு, அது என்ன கலரு நீ என்ன கலரு? அதுக்கு நான் எவ்வளவு தேவைடா? எனக்கு கல்யாணம் ஆகல, உன்னை எல்லாரும் சாமியா கும்பிடுறாங்க, என்ன எல்லாரும் ஒரு மாதிரியா பாக்குறாங்கப்பா. என்ன யாராவது லவ் பண்ண வச்சு சீக்கிரம் கல்யாணம் பண்ண வையே. சரி நான் போயிட்டு வரேன், நாளைக்கு வரேன். டாடா. கல்யாண ஊர்வலம் வரும். இது ஒண்ணும் கிலிட் இல்ல, தங்கம். தங்கமா? ஐயோ நீங்கெல்லாம் யாருக்குடா? இன்னும் ஆள கடமை. நாங்க உன்னை கடத்த போறோம். ஐயோ என்னெல்லாம் கடத்த கூடாது, யாராவது லவ் பண்ணி என்ன கல்யாணம் பண்ணிக்கடா. உன்னை லவ் பண்றதா? வரன்னு சொன்னா ஆள காணுமே. லவ் பண்றதுன்னா சீக்கிரம் லவ் பண்ணுங்கடா, இல்ல ஓடிடுவியா? விட மாட்டோம். என்ன அடிக்க? அண்ணா ஒழுங்க ஒழுங்க. ஏண்டா இன்னும் அந்த ரவுடிசம் ஒடியல? டேய் எங்க அக்கிரமம் வந்துகிட்டு இருக்கோ அங்கெல்லாம் நான் இருப்பேன்டா. ஏண்டா நான் வர்றது கொஞ்சம் லேட் ஆகும் தெரிஞ்சவன படக்குன்னு கையவா பிடிக்க ஆரம்பிச்சா? நீ தான் சொன்ன. சாயங்காலம் வந்து பாரு. கையெல்லாம் பிடிச்சா எனக்கு பிடிக்காது, என்ன கட்டி பிடிச்சா எனக்கு பிடிக்கும். ஆஹா இப்படி ஒரு குழந்தைத்தனம் உள்ள பொண்ணு தெரிஞ்சிருந்தா வீணா 50 ரூபா கொடுத்துருக்க மாட்டேனே. இப்படித்தான் ஒன்னே மிஸ் ஆயிருது. என்ன 50? ஒண்ணு இல்ல, இது வேற. வா உன்னை கொண்டு உங்க அம்மாட்ட வந்துடுறேன். இதானா? அடே அப்பா. அம்மா சீக்கிரம் வாங்கம்மா வெளியா.
மம்மி நான் கோயிலுக்கு போயிட்டு வரும்போது 4 ரவுடி பசங்க இல்ல இந்த சினிமால வர்ற மாதிரியே குதிச்சு ஆடி வந்து என் கையை பிடிச்சி எழுதிட்டாங்க மம்மி. இல்ல அப்போ இந்த மாமா தான் என்ன காப்பாத்தினாரு. மாமாவா? அடடே, நம்ம குரங்கு தம்பி. குரங்கு தம்பியா? என்ன தம்பி இதெல்லாம்? இப்படி எல்லாம் நடக்கணும் உங்களுக்கு எப்படி தம்பி தெரியும்? எப்படி தெரியுமா? ஒரு நாளா 2 நாளா உங்க பொண்ணு எங்கெங்க போகுது, எங்க வருது, என்ன பண்ணுதுங்கிறத 40 நாளா நாயா அலைஞ்சு கண்டுபிடிச்சிருக்கேன். ஆனா நான் என்ன நினைச்சனோ அது அப்படியே இன்னைக்கு நடந்துச்சு. அடிச்சே மிதிச்சே ஓண்டாங்க. உடனே உங்க பொண்ணை காப்பாத்தி கூட்டி வந்துட்டேன். பத்திரமா பாத்துக்கங்க தம்பி. நீங்க சாதாரண வேலை இல்ல, வடி வேலு. சாட்சாத் அந்த முருகனே உங்க ரூபத்துல வந்து என் பொண்ணை காப்பாத்தி இருக்காரு. பரவாயில்ல பரவாயில்ல. அப்ப நான் வரட்டுங்களா? நீங்க உள்ள வாங்க. மாமா ஒரே ஒரு முத்தா. முத்தமா? இது என்ன புது பழக்கம்? அது நம்ம பார்ட்னர் கூட சேர்ந்து சேர்ந்து அதே மாதிரி ஆயி போச்சு. கால கீழே வச்சுட்டு உட்காருங்க. கண்ணே, நம்ம ஹிஸ்டரிய பாத்தியா? பார்த்தேன், சிரித்தேன், பக்கத்தில் வர துடித்தேன், உன்னைத்தேன் என நான் நினைத்தேன். சும்மா பாட்டு பாடிட்டே இருந்தா எப்படி? பக்கத்துல உட்கார்ந்தாமா கண்ணத்துல பச்சக்குன்னு ஒரு முத்தா குத்தமான்னு இல்லாம ஒட்டாமா? அதை விட எனக்கு வேற வேற என்ன கத்திரிக்கோள் சத்தம் கேக்குது? பார்க்கல செடி வெட்டுற சத்தம், வேற ஒண்ணும் இல்ல. நீ முத்தா கொடு. ஓ அதான பார்த்தேன். மறுபடியும் அதே சத்தம். வேற வேலையே இல்லையா? கத்திரிக்கு முத்தத்துக்கு ஒத்து வராது. இப்படி செஞ்சா எப்படி செஞ்சா? நீ வேணா என் மடியில படுத்துக்க. பாட போறீங்களா? ஏன் பாடின உனக்கு என்ன? பாடுறம்பீங்க, ஆடுறம்பீங்க, ஓடுறம்பீங்க. புதுசு புதுசா செடியெல்லாம் நட்டு வச்சிருக்கேன். மிதிச்சு நாசம் பண்ணிடாதீங்க சார். நீங்க பாடுன்னு ஆசைப்பட்டா ரொம்ப நாள் ஒரு செடி வளராமே இருக்கு. அங்க போய் பாடுங்க. சங்கீதம் பாடுனா செடி வளரும்னு பெரியவங்க சொல்லி இருக்காங்க. போங்க சார் போங்க, அங்க போய் பாடுங்க. ஓ மூஞ்சி முகரையும் பாரு. காதல வளர்க்கறதுக்கு நாய் படாத பாடு படுக்கிறதுக்கு செடியை வளர்க்கலாம். போயா கண்ணே, இப்படி குறுக்க வந்துட்டானே. எங்க போறது? கம்மாங்கரைக்கு போலாம். கம்மாய்க்கு காதலிக்க போவாங்க, கக்கிச்சுக்குள்ள போவாங்க. சந்திர சந்திர, என்னையா தூக்கத்தை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டான்? என்ன கனவா? உன்னை தேடி ஒரு பொண்ணு வந்திருக்கு, சீக்கிரம் வா. பொண்ணா? கனவுல வந்து நேரடியா வந்துட்டாளா? இன்னைக்கு பார்த்தனா சேவிங் கூட பண்ணலையே, என்ன பண்றது? தேவதை, மை லவ். தேவதை, மை தேவதை. ஹலோ ஹலோ சந்திர சார். யாரியா நீ? யாரா? நான் தான். நீ என்ன பிரைம் மினிஸ்டரா? நான் யாரும் தெரிய பத்திக்கிறேன் சார் வந்திருக்கேன். அன்னைக்கு கோர்ட்ல பின்னு பிரசஞ்சு எடுத்துட்டீங்களாமே சட்டத்தை. உனக்கு யாரு இதெல்லாம் சொன்னது? நம்ம மேடம் தான். அந்த மேடம் யாரு? என்ன 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 மேடம் யாரா? சிட்டிலே ஒன் ஆஃப் தி பெஸ்ட் லாயர் சார். பேரு ஜோதி. நான் அவங்கள பாதி. ஐ மீன் அவங்களோட பிஏ, நீதிதேவன் எம்ஏ. அவங்கள பார்த்தா லாயர் மாதிரி இருக்கு, உன்னை பார்த்தா பிஏ மாதிரி தெரியல, எம்ஏ மாதிரி தெரியலையே சார். கலரை 10 கணக்க தப்பா போட்டீங்க. ரிலீஸ் ஆகி வந்தவன வெளியில விசாரிச்சு பாருங்க. என் திறமை என்னன்னு உங்களுக்கு தெரியும். அதெல்லாம் எனக்கு எதுக்கு? வந்த விஷயத்த சொல்லுப்பா. அது ஒண்ணு சந்துரு. ஏன்டா உயிரை வாங்குறீங்க? சந்துரு, உங்களுக்கு என்ன சொல்லுங்க? உங்களால எங்களுக்கு ஒரு காரியம் ஆகணும். என்ன ஏதாவது அடிதடி கேஸ் நான் தான் பண்ணேன்னு சொல்லி ஒத்துக்கிடுமா? நான் ரிலீஸ் ஆகிறதுக்கு 2-3 மாசம் ஆகும். அது வரைக்கும் வேணா வாய்தா வாங்கி. இல்ல இல்ல, நீங்க உள்ள இருந்துகிட்டே இந்த காரியத்தை பண்ணணும். உள்ள இருந்தேவா? இந்த ஜெயில ஒரு ஐஏஎஸ் அதிகாரி இருக்காரு, உங்களுக்கு தெரியுமா? தெரியுமே. அவரை மிருகத்தனமா அடிச்சு சித்திரவதை பண்ணிருக்கார் ஜெயிலர். ஆமாங்க, நான் கூட பார்த்தேன். பார்த்ததை நீங்க கோர்ட்ல சொன்னா போதும். சொல்லாமே. சொல்லு 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 சொல்லு. சும்மாவா? பின்ன பணமா? பணம் கேட்கலாமா? சரிமா சரிமா. 5000 ரூபாய் தர்றப்பா. என்ன பிச்சைக்காரனை பாக்குற மாதிரி பாக்குற? சரி 10,000 தர்றப்பா. என் டயத்தை ரொம்ப வேஸ்ட் பண்ற. வரேன். என்னப்பா நீ? ஆமா நான் பார்த்தேன்னு 3 வார்த்தை சொல்றதுக்கு உனக்கு ஹைகோர்ட்ல எழுதி சொல்றியா? 3 வார்த்தை தானே, அதை நீங்களே சொல்லிடுறது. நான் சொல்றேன் அதுக்கு கொண்டு வரேன். தெரியுதுல்ல? தெரியுதுல்லடி? டியா? அம்மா, நான் இந்த ஜெயிலுக்குள்ள அடிக்கடி வந்து போறவன். ஜெயிலரே எழுத்து சாட்சி சொல்ல சொன்னா நாளை பின்ன உள்ள வரண்டா பின்னி போடுவாங்க. என் பொழப்பு என்ன ஆகுது? சரி இப்ப என்னன்ற? உனக்கு வேண்டாம் எனக்கு வேண்டாம். ஒரு 20 ஃபைன் போட்டு முடியுமா? 25,000? யா ஏமா நம்ம நேர ஜெயிலே பார்த்து பேசி முடிச்சுக்கலாம். என்ன வளர்றப்பா? இல்ல கேஷா செக்கான்னு கேட்டுக்கிட்டு. கேஷே கொடுங்கப்பா. ஓகே தரேன். வார்த்தையை விட்டீங்களம்மா, வார்த்தையை விட்டீங்களே அம்மா.
ஐயோ வேணாண்டானே 1 ரூபாயா 2 ரூபாயா 25,000 ஆச்சடா 25,000 ஆச்சே. அடே சந்துரு, நீ ஏன்டா கோர்ட்ல சாட்சி சொல்லணும்? வேணாம், ஏன்டா அந்த பணத்தை ஏன்ட கொடுக்கணும்? அத நீ வேணாம்னு ஏன்ட கொடுத்து ஏன்டா என்ன புலம்ப விடணும்? நான் என்ன செய்வேன்? ஐயோ, இந்த பணத்தை கொஞ்சம் அம்மாட்ட கொடுப்பனா, இல்ல நானே ஆட்டிய போட்டு ஊருக்கு போயிருவேனா? எனக்கு ஒண்ணும் புரியலையே, இந்த வந்தம்மா, இந்த வந்துட்டேன். ஐயோ, பணத்தை வச்சு இந்த பணத்துக்கு ஒரு முடிவு எடுப்போம். தலை விழுந்த அம்மாவுக்கு, பூ விழுந்தா நமக்கு. ஐயோ, தலை விழுந்துருச்சே. கூப்பிட்டீங்களாமா? ஆர்கே இண்டஸ்ட்ரீஸ் ஃபைல் என்னாச்சு? கொடுத்துட்டமா. சந்துருவ நானே நேர்ல பார்த்து அவன் கையிலே பணத்தை கொடுத்துட்டேன். டேய், அவங்க என்ன கேக்குறாங்க, நீ என்ன சொல்ற? என்ன கேட்டாங்க? சந்துருட்ட பணத்தை கொடுத்துட்டான்னு கேட்டாங்க. கொடுத்தாச்சுன்னு சொன்னேன். என்ன உளற? உண்மையைத்தான் சொல்றான். ஏண்டா சந்துரு விட்டியா கொடுத்தியா? ஆமா. எந்த சந்துரு? ஐஏஎஸ் கேஸ்ல சாட்சி சொன்னான்ல, அந்த சந்தோஷம் தான் கொடுத்தேன். அவன் கையிலேயே கொடுத்தியா? நீங்க சொல்ற பார்த்தா நான் என்னமா பூவா தலையா போட்டு பணத்தை நானே அடிச்சிட்ட மாதிரி சொல்றீங்க. தாத்தா, இந்த பணத்து மேல சத்தியமா சொல்றேன், அந்த பணத்தை சந்துருட்ட கொடுத்துட்டேன். இந்த பணத்து மேல சத்தியம். இந்த பணம் ஏது? இது சந்திர கிட்ட கொடுக்க சொன்னே. ஓ, அதான் இது. ஆமா, அதான் இது. அது இங்க வந்துச்சு. ஏன் தாத்தா, நீங்க போய் வாங்கிட்டு வந்தீங்களா? ஒத்த பிச்சு போடு. அங்க என்ன நடந்துச்சுன்னு அப்படியே கரெக்டா சொல்றேன். சொல்லலைன்னா செருப்பு பிஞ்சிடும். நான் நடந்தது அப்படி சொல்லியிருந்தேன் தாத்தா. சந்துருவை பார்த்து பணம் கொடுக்கும் போது, டேய், கோர்ட்ல போய் சொல்றதுக்கு தான் நான் பணம் வாங்குவேன் அப்படி சொல்லிதான் நிறைய குற்றவாளி தப்பிச்சுக்காங்க. இந்த தடவை தான் முத உண்மையை சொல்லி ஒரு நல்ல மனுஷனை காப்பாத்திருக்கேன். அதுக்கு உங்க மேடத்துக்கு தான் நன்றி சொல்லிட்டு பணத்தை வாங்க மாட்டேன் தாத்தா. ரொம்ப வித்தியாசமான ஆளா இருக்காரு. மொட்டை கூட ஸ்லோ மோஷன்ல வர்றான். வணக்கம் சார். திரும்பவும் ஜெயிலுக்கு வந்துட்டியா? உங்களை எல்லாம் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுதான். சார் என்ன பண்ணாரு? போடுற சாப்பாடு பத்தலைனா மொட்டையை சவுட்டி எடுத்துட்டான். மொட்டையன் திரும்பவே மாட்டாயா? பாவி, என் வாழ்க்கைய அழிச்சிட்டியே. உருப்படுவியா? மேடம், லிப் சிங்கிள் இன்னும் எமோஷனல் வேணும். ஓகே மேடம். டேக். அடி பாவி, அநியாயமா என் வாழ்க்கைய அழிச்சிட்டியே. உருப்படுவியா? டேக். ஓகே. குட் மார்னிங் சார். குட் மார்னிங். வேலை எப்படி நடக்குது? கோயிங் வெரி வெல். வணக்கம் சார். வணக்கம். என்னம்மா ஜோதி, எப்படி இருக்க? சார் ஜுரம் சரியாயிடுச்சு. அது வந்து என்னமா அது? சார் ஸ்டுடியோக்குள்ள வந்தா எப்ப ஒண்ணு பார்க்காம போயிருக்காரு? நான் வந்தது உன்னை பார்க்கதான். இன்னைக்கு ஒரு முக்கியமான நாள். என்ன தெரியல? இன்னைக்கு உன் பர்த்டே. மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே. நல்லா இருக்கு. உனக்கு ஒரு ஸ்மால் கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கேன். பேசாம என் பேரும் ஜோதினே வச்சிருக்கலாம். ஏயா? இல்ல உங்க பொண்ணு பேரும் ஜோதி, இவ பேரும் ஜோதி. அதனால உங்க பொண்ணுக்கு செய்யறதா நினைச்சு என்னென்னமோ செய்றீங்களா, அதுக்காக சொன்னேன். அப்ப நான் உனக்கு ஒண்ணும் செய்யல. ஐயோ, வசதியை பத்தி சொல்ல. உங்க புண்ணியத்துல காரு பங்களான்னு சௌரியமா இருக்கேன். அந்த அன்பை சொன்னேன். பிடிச்சிருக்கா? பத்திரமா வச்சுக்கமா. புறப்படலாம். புறப்படலாம். வரங்க. மிஸ்டர் சந்துரு, ஐஏஎஸ் அதிகாரி ஆரோக்கியசாமிய உங்களுக்கு தெரியுமா? தெரியும் யுவரான. எப்படி தெரியும்? நான் இருக்கிற ஜெயில தான் அவரும் இருக்காரு. அவர் ஜெயில இப்ப எப்படி இருக்காரு? அவரு வரும்போது நல்லா தாங்க இருந்தாரு. ஆனா ஜெயிலர் அடிச்ச அடியில இப்ப எந்திரிச்சு நடந்து வர முடியாத நிலைமையில இருக்காரு. அவங்க அவரு அடிக்காதீங்க ஜெயிலர் கிட்ட கெஞ்சினாரு. அப்படியாடா அடிக்கலன்னு சொல்லிட்டு இவர் விதிக்க ஆரம்பிச்சாரு. யுவர் ஆனர், இவர் இதுவரைக்கும் 25 தடவை ஜெயிலுக்கு போயிட்டு வந்த ஃப்ராடு, போரிக்கு பித்தலாட்டக்காரர். இவர்கிட்ட இருந்து உண்மை எதிர்பார்க்கிறது ஐயர் ஹோட்டல் ஆட்டுக்கால் பாய எதிர்பார்க்கிற மாதிரி. வக்கீல் சார், சாட்சி சொல்றவங்க நல்லவனா கெட்டவனா, ஆனா பொண்ணா, இந்துவா முஸ்லிமா, போலீஸா போகிறியெல்லாம் பார்க்க கூடாது. சொல்ற சாட்சி உண்மையா பொய்யான்றத மட்டும் தான் பார்க்கணும். பாக்குறீங்களா? இல்ல இந்த போட்டோவை பாக்குறீங்களான்னு கேட்டேன். இந்தாங்க பாருங்க. யுவர் ஆனர், இந்த போட்டோவை நீங்க வாங்கி பாத்தீங்கன்னா உங்களுக்கே எல்லா உண்மையும் புரியும். எஸ் யுவர் ஆனர். ஜெயிலுக்கு இவரை பார்க்க போனப்போ யாருக்கும் தெரியாம நான் தான் கேமரா கொடுத்தேன். நான் தான் போட்டோ எடுக்க சொன்னேன். அத பார்த்துட்டு யாரு பொறுக்கி யார் பொய் சொல்றாங்கன்னு நீங்களே டிசைட் பண்ணுங்க யுவர் ஆனர். இந்த போட்டோவை பொய்ன்னு சொல்றீங்களா பப்ளிக் ப்ராசிக்யூட்டர்? ஒரு கைதியை பாதுகாப்பாக வைத்துக் கொள்வதுதான் ஜெயிலருடைய கடமை. அவரை கொடூரமான முறையில் ஜெயிலர் அடித்திருக்கிறார் என்பது இந்த போட்டோக்களின் மூலம் தெளிவாக தெரிகிறது. அந்த ஐஏஎஸ் அதிகாரியை உடனடியாக சிகிச்சைக்கு அனுப்புமாறு நான் உத்தரவிடுகிறேன். மேலும் ஜெயிலரை சஸ்பெண்ட் செய்யும்படி அரசாங்கத்திற்கு சிபாரிசு செய்வதோடு உண்மையை கண்டுபிடிக்க முயற்சி செய்த ஜோதியையும் துணிவாக சாட்சி சொன்ன சந்துருவையும் இந்த கோர்ட் பெரிதும் பாராட்டுகிறது.
வாமா, உன்னை பத்தி தான் பேசிட்டு இருந்தோம். தாத்தா, இவர் எதுக்கு இங்க வந்திருக்காரு? இவர் நிழல் கூட என் மேல படக்கூடாதுன்னு தானே இவர் வீட்டை விட்டு நான் வெளியே வந்தேன். உனக்கு அப்பாங்கிற பாசம் இல்லாம இருக்கலாம், ஆனா ஒரு நல்ல வாழ்க்கை உனக்கு அமைச்சு கொடுக்க வேண்டியது என்னுடைய கடமை. உனக்கு ஒரு மாப்பிள்ளை பார்த்திருக்கேன். போதும்பா, பெரிய மாப்பிள்ளை பார்த்த அழகு. பெரிய மினிஸ்டர் வீட்டுல சம்மந்தம் பண்றேன்னு ஊர் பூரா பப்ளிசிட்டி பண்ணி அக்காவை கல்யாணம் பண்ணி கொடுத்தீங்க. அதனால உங்களுக்கு நல்ல லாபம். தனுஷேகர் மல்டி மில்லியனர், ஸ்டுடியோ ஓனர், பெரிய இண்டஸ்ட்ரியலிஸ்ட். கல்யாணங்கிற பேர்ல நீங்க பண்ண பிசினஸ்ல நஷ்டப்பட்டது என்னோட அக்கா. அவளை கட்டி போறவன் நல்லவனா கெட்டவனான்னு ஒரு நிமிஷம் நீங்க யோசனை பண்ணிருந்தா அவ இப்படி அல்பாயுசுல தற்கொலை பண்ணிருக்கவே மாட்டா. அவ வாழ்க்கையை அழிச்சது போதும். தயவு செஞ்சு என்ன விட்டுடுங்க. தப்புதாம்மா, தப்புதான். வசதியான இடத்துல பொண்ணு கொடுத்தா அவ வாழ்க்கை நல்லா இருக்கும்னு நினைச்சு, ஆனா இப்படி நாசமாவான்னு எனக்கு அப்படி தெரியும். அதை நினைச்சு நினைச்சு நான் வேதனைப்படாத நாளே கிடையாது. இவை நடந்த என்ன பார்க்கும் போதுல அக்கா வாழ்க்கை கிருத்த பாவி, அக்கா வாழ்க்கை கிருத்த பாவின்னு என்ன பார்த்து சொல்லிட்டே இருக்கா. சரி சரி, அதுக்கு நான் தான் காரணம். அதனால இவன் வாழ்க்கை கெடுத்துருவனா? ஒரு மனுஷன் தப்பு செஞ்ச அவனுக்கு மன்னிப்பே கிடையாதா? ஹலோ ஜோதி ஹியர். ஹாய் ஜோதி, எப்படி இருக்க? என்ன கோமா? புரிஞ்சு போச்சு. காலையில் நான் அப்பாவை திட்டத்தை உங்ககிட்ட சொல்லிருப்பாரு. உடனே உனக்கு கோவம் வந்து தட்டி கேட்க ஆரம்பிச்சிட்டேன், அவ்வளவுதானே? நோ ஜோதி, அவர் பண்ணது என்னால மறக்கவும் முடியாது, மன்னிக்கவும் முடியாது. அவர் அப்பாங்கிறத மறந்து எத்தனையோ வருஷம் ஆச்சு. இப்ப அவர் ஒரு வியாபாரி. எப்ப அவர் அப்பாவா மாறாரோ அப்பதான் நான் அவருக்கு மகளா இருப்பேன். My love. Sorry, ma. It's all right. கதவு திறக்க மாட்டேங்குது. யோ, சீக்கிரம் வாயா வெளில. நேரம் பார்த்து ஸ்லோ மோஷன்ல வரான். கிளப்பு, மேல கிளப்பு. தேவதை, எக்ஸ்கியூஸ் மீ. எஸ், எக்ஸ்கியூஸ் மீ. என்ன வேணும்? நீங்க தான். வாட்? ஓ, நீங்க இங்கிலீஷா? யுவர் ஃப்ளவர் ஃபாலன் டவுன், ஐ ஒன்லி டுக் இட் ரன்னிங் கம்மிங். என்ன உளறீங்க? நான் தமிழ்லயே சொல்லிடுறேங்க. உங்க பூ கீழே விழுந்துச்சா, நான் தான் எடுத்துட்டு ஓடி வந்தேன். ஓ, தேங்க்ஸ். நல்லதுங்க. ஜிஞ்சாக்கு ஜாக்கு ஜிஞ்சாக்கு ஜாக்கு ஜிஞ்சாக்கு. மேடம், இன்ஸ்பெக்டர் வெளியே விட மாட்டேங்கிறாரு. இன்ஸ்பெக்டர், லாக்அப்ல இருக்கிறது என்னோட கிளையண்ட். அவரை கூட்டிட்டு போறதுக்கு பெயில் ஆர்டரோட வந்திருக்கேன். கையில காசு கொடுத்தாதான் விடுவேன்னு சொல்றாரு. கையில கவர்மெண்ட் ஆர்டரோட வந்திருக்கேன். கையில கவர்மெண்ட் ஆர்டரோட வந்தா பிரயோஜனம் இல்ல, காசோட வரணுங்கிறாரு. உங்க இன்ஸ்பெக்டர் முகத்தையே காட்ட மாட்டாரோ? தாராளமா காட்டலாமே. சந்துரு, நீங்க இப்ப இன்ஸ்பெக்டர் ஆனீங்க? அப்பப்ப நான் ஆயிருவேங்க. அப்பப்ப ஆவீங்களா? ஆமாங்க. இந்த ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டர் நமக்கு ரொம்ப தோஸ்துங்க. அவர் லீவ்ல வெளியூர் போகும்போதெல்லாம் ஸ்டேஷனை பாத்துக்க என்கிட்ட தான் சொல்லி விட்டுட்டு போவாரு. அவர் வர்ற வரைக்கும் இந்த ஸ்டேஷன்ல நான் தாங்க இன்ஸ்பெக்டர். இதெல்லாம் தப்பு இல்லையா? தப்புதாங்க. ஆனா இன்ஸ்பெக்டர் இல்லாத நேரத்துல வர்ற மாமூலுக்கு இந்த ஏட்டும் கான்ஸ்டபிளும் சரியாவே கணக்கு காட்டுறது இல்லைங்க. ஓஹோ, அதனாலதாங்க என்ன விட்டுட்டு போயிருக்காரு. சரி சரி, முதல்ல அவரை ரிலீஸ் பண்றீங்களா? இதெல்லாம் எதுக்குங்க? திருநாட்டு முதல்ல அந்த வெளில அனுப்பு, அம்மா சொல்றாங்களா? எஸ் சார். சந்துரு, நீங்க என்ன படிச்சிருக்கீங்க? எம்ஏ. எம்ஏவா? எம்ஏ படிச்சுட்டு ஏன் இப்படி? அதெல்லாம் சொல்ல ஆரம்பிச்சு அப்புறம் நான் அழுதுருவேங்க. ஸ்டேஷன்ல இன்ஸ்பெக்டர் அழுத்தான்ற ஒரு கெட்ட பேர் வந்துடக்கூடாது பாருங்க. வீட்டுக்கு வாங்க, எல்லாத்தையும் விவரமா சொல்றேன்.
டீ தரங்க. டீ ரொம்ப நல்லா இருக்கு. இது என்னங்க, நான் சமைக்கிற சாப்பாடு நீங்க சாப்பிடணும், அவ்வளவுதான். அவ்வளவு மோசமா இருக்குமா? கோல்டு ஜோக்லாம் அடிக்காதீங்க, அவ்வளவு டேஸ்டா இருக்குன்னு சொன்னேன். இதெல்லாம் எப்ப கத்துக்கிட்டீங்க? மெட்ராஸ்க்கு வந்த புதுசுல 6 மாசம் ஒரு ஹோட்டல்ல வேலை செஞ்சீங்க, அப்ப கத்துக்கிட்டேன். ஏன் இந்த வேலையை விட்டுட்டீங்க? ஓ, என்ன படிச்சுட்டு ஹோட்டல்ல வேலை செய்யறது கேவலமா இருக்குமே என்ன? சச்சா, அப்படிலாம் இல்லைங்க. நமக்கு எல்லா வேலையும் ஒண்ணுதான். பீச்ல சுண்டல் விக்கிறதுல இருந்து 5 ஸ்டார் ஹோட்டல் வாசல்ல பீடா விக்கிற வரைக்கும் எல்லா வேலையும் செஞ்சிருக்கேன். என்ன எதுவும் ஒரு நிரந்தரமான தொழிலா இல்ல, ஒழுங்கான வருமானமாவும் இல்ல. அப்படியே ரோடா சுத்திட்டு இருந்தேன். அப்பதாங்க என் பொழப்பே மாறிச்சு. யாரோ செஞ்ச தப்புக்காக பிளாட்பாரத்துல படுத்து கிடந்த என்ன போலீஸ்காரங்க பிடிச்சு உள்ள தள்ளிட்டாங்க. அந்த தப்ப நான் தான் செஞ்சேன்னு சொல்லி என்ன அடிச்சு சித்திரவதை பண்ணி ஒத்துக்க வச்சுட்டாங்க. அப்புறம் அடிக்கடி என்ன உள்ள தூக்கி போட ஆரம்பிச்சாங்க. மாச கடைசியில போலீஸ்காரங்களுக்கு கேஸ் கிடைக்கலன்னா என்ன உள்ள தூக்கி போட்டு அடிக்க ஆரம்பிச்சாங்க. அப்பதாங்க இன்ஸ்பெக்டர் எனக்கு ஒரு நல்ல ஐடியா கொடுத்தாரு. உனக்கு பணம் தாரேன், நீ தான் தப்பு பண்ணேன்னு சொல்லி ஒத்துக்கிட்டு உள்ள போறியான்னு கேட்டாரு. நானும் யோசிச்சேன், பணம் வாங்காம அடி வாங்கிட்டு உள்ள போறதை விட பணத்தை வாங்கிக்கிட்டு ராஜா மாதிரி உள்ள போறது ப்ரமோஷன் கிடைக்கிற மாதிரி இல்லீங்களா? டக்குன்னு ஒத்துக்கிட்டேன். இப்ப அதுவே தொழிலாச்சு, அப்படியே செட்டில் ஆயிட்டேன். அப்ப இதான் வாழ்க்கைன்னு முடிவு பண்ணிட்டீங்களா? உங்களுக்குன்னு ஒரு லட்சியமே கிடையாதா? ஒரு காலத்துல இருந்துச்சு. இன்ஸ்பெக்டர் ஆகணும்னு ஆசைப்பட்டேன். காக்கி சட்டை போடணும்னு கனவு கண்டுகிட்டு இருந்த என்ன கைதி ட்ரெஸ் போட வச்சுட்டாங்க. என்னங்க, என் சோகத்தை சொல்லி உங்களையும் சோகப்படுத்திட்டேனா? இல்ல, உள்ளுக்குள்ள இவ்வளவு வேதனை வச்சுக்கிட்டு வெளியே எப்படி உங்களால சிரிக்க முடியுதுன்னு ஆச்சரியமா இருக்கு. நான் உங்களுக்கு ஒரு நல்ல வேலை வாங்கி கொடுக்கறேன். பட்டுமா? ஏங்க, தேங்க்ஸ் இப்ப சொல்லவா இல்ல வேலை வாங்கி கொடுத்ததுக்கு அப்புறம் சொல்லட்டுமா? தேங்க்ஸ் தவிர வேற ஏதாவது சொல்லுங்களேன். உங்க ஹேர் இப்படி டைட்டா சீவுறதுக்கு பதிலா லூஸ் ஹேர் விட்டா உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க. நீங்க தானே வேற ஏதாவது சொல்லுங்கன்னு சொன்னீங்க, அதான். வரேன். ஓகே. உங்க ஹேர் இப்படி டைட்டா சீவுறதுக்கு பதிலா லூஸ் ஹேர் விட்டா உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க. தாத்தா, நான் போயிட்டு வரேன். ஹேர் ஸ்டைல் ரொம்ப பிரமாதம். என் புருஷன் கூட இப்படிதான் சார். நான் என் பேச்சு சொன்னேன். ரொம்ப ரிஸ்கா இருந்தது தெரியுமா? ஹாய் ஜோதி. ஹாய். இன்னைக்கு ரொம்ப அமக்கமா இருக்க. ஒண்ணு இல்லையே, எப்ப போலதானே இருக்கேன். இந்த லூசர் உனக்கு ரொம்ப ஆப்டா இருக்கு. ஏலக்கு லக்கு 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 குட்டு லக்கு ஏலுக்குள்ளு குள்ளு குள்ளு குள்ள அவ்வுள்ளுக்கு எபுக்கு புக்கு 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 செக்கு புக்கு அடி ருக்கு 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 இங்க இருக்கு. ஏன்னா போட்டு பாட்டு பலமா இருக்கு, என்னடா விஷயம்? தாத்தா, டைரி எடுங்க, ஒரு நல்ல நாளை பிக்ஸ் பண்ணுங்க, கல்யாண மண்டபத்தை பிக்ஸ் பண்ணுங்க, கச்சேரியை பிக்ஸ் பண்ணுங்க, சமையல நான் பிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஏண்டா போசே தப்பு, இதுல காலாட்ட வேறியா? என்ன கிழிச்ச நீ? உங்க பேத்தி கல்யாணம் போகுதுல. நிஜமா தாத்தா, ஒரு முக்கியமான சாட்சி மாட்டிக்கிட்டான். அந்த சாட்சி நாளைக்கு கோர்ட்ல ஆஜராக போறான். அவன் உண்மையெல்லாம் சொல்ல போறான். சந்துரு நிரபராதியா வெளியே வர போறான். உங்க பேத்தி கழுத்துல தாலி கட்ட போறான். நிஜமா தான் சொல்றீங்க? நான் சொன்னது நிஜம்தான். ஆனா நீங்க சொன்னது நிஜம்தானே? வாக்கு மாற மாட்டீங்களே. 2 ரஜினி பிக்சர்ஸ். ரஜினி படம்னு நான் ஒரு தடவை சொன்னா அது 100 தடவை சொன்ன மாதிரி. என்னடா பாத்துட்டே நிக்கிற? தலைவர் வரல? இந்த மலை எனக்கு போடக்கூடாது. போட்டா போச்சு. போட்டாடா. தலைவர் தெரிஞ்சா என் தலையை எடுத்துருவாரு. ஜெயிலர்ட்ட பேசிட்டு இருக்காரு, இப்ப வந்துருவாரு. ஒரு முக்கியமான மேட்டர் பேசணும் தலைவர்கிட்ட. என்ன மேட்ரு? நம்ம சங்கர் இருக்கானே, அட்வொகேட் ஜோதிகளை மாட்டிக்கிட்டான். நாளைக்கு கோர்ட்ல அப்ரூவரை கொண்டு போய் நிறுத்த போறாங்க. அவன் வாயை திறந்தான்னு வச்சுக்க, தலைவர் க்ளோஸ். என்னாச்சு? ஏன் பயப்படுற? எங்க தலைவரை பத்தி உங்களுக்கு தெரியாது. கண்டிப்பா என்ன கொல்றதுக்காக இங்க ஆள் அனுப்பிச்சிருப்பாரு. நீங்க கற்பனை பண்ணிக்காத, உனக்கு ஒண்ணும் ஆகாதுவா. அப்பா, நம்ம அம்மாவுக்கு தெரியாம இந்த புத்தகத்துல வாங்கப்பட்ட பாடு 300 ரூபாயா? பெரும் பாடம். சைலன்ஸ்.
ஐயோ கண்ணாடி மாதிரி உடம்பு அரையும் குறையுமா துணி. ஐயோ ஐயோ ஐயோ. டேய் இங்க இருக்கடா. அடாடாடாடாடாடா, இந்த போனோட பெரிய தொல்லப்பா. ஹலோ, நீதிதேவன் எம்ஏ ஹியர். யார் பேசுறது? யார் அது போன்ல லொட்டு லொட்டுன்னு? ஓ ஜோதியா. அம்மா உன் பாச எனக்கு புரியாதுமா. அம்மா இப்பதான் பக்கத்துல பங்கன் போயிருக்காங்க, இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவாங்க. அப்புறமா போன் பண்ணு. அட என்னமா மறுபடியும் தட்டிட்டு இருக்க? அதான் சொல்றேன்ல, சொன்னா கேட்டா எஞ்சிடலாம். அப்புறமா பண்ணு என் கண்ணு. பெரிய இம்சப்பா. ஹலோ, நீதிதேவன் எம்ஏ ஹியர். நீதானாமா? ஏமா இப்பதானமா சொன்னேன் அம்மா இன்னும் வரலன்னு. இன்னும் கொஞ்ச நேரம் வந்துருவாமா. ஐயோ லொட்டு லொட்டு தட்டி போன உடைச்சிடாத பைய. ஏய், யார் போன்ல? ஜோதிமா. ஜோதிமா என்ன உளற? இல்ல நம்ம ஜோதி பேசுது. போன கூட. ஹலோ ஜோதி, நீ இப்ப எங்க இருந்து பேசுற? ஓகே, நீ அங்கே இரு, நான் இப்ப வந்துடுறேன். ஓகே. என்னம்மா என்னாச்சு? ஜோதி ஏதோ ஆபத்துல மாட்டிருக்கா. நான் ஸ்டுடியோ போறேன், நீ போலீஸ்க்கு போன் பண்ணி அவங்களை இமீடியட்டா அங்க வர சொல்லு. புரிஞ்சுதா? புரிஞ்சுமா. புரிஞ்சது புரியாம போச்சா? டீக்க போடிச்சிட்டியா? ஒரு டீய ஒழுங்கா எடுத்துட்டு வர கூட தெரியாதா உனக்கு? ஏமா துப்பாக்கி சத்தம் எவனா இருந்தாலும் பிச்சு பிடிங்கி ஓடத்தாமா பாப்பான். நானா இருக்க கட்டு இங்க நிக்கிறேன். துப்பாக்கினா உங்களை சாதாரணமா? ஓ முதலாளி தனசேகர கொலை பண்ண கிட்ட சொன்ன நானும் என் ஆளுங்களை பாம்பு வச்சு கொலை பண்ணேன். ஆனா புரியுது, நீ என்ன கேக்குறீங்க நல்லாவே புரியுது. முதலாளி உன்னை தொழிலாளி மாதிரி நடத்தல. ஏமா தனசேகரன் நான் தான் கொலை பண்ணேன்னு இந்த கோர்ட்டுக்கு தெரியணுங்கிறதுக்காக இதை போட்டு காட்டுறீங்களா? டயத்தை வேஸ்ட் பண்ணிட்டீங்களம்மா. யுவர் ஆனர், தனசேகர நான் தான் கொலை பண்ணேன். இந்த கொலையில இவ்வளவு ஆதாரப்பூர்வமா மாட்டிக்கிட்ட பின்னால நான் எதையும் மறைக்க விரும்பல. சந்துருவும் நானும் சேர்ந்து பிளான் பண்ணித்தான் இந்த கொலையை பண்ண. எனவே எனக்கு ஆயுள் தண்டனை விதித்து தீர்ப்பு வழங்கும்படி கணம் கோட்டார் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். லுக் மிஸ்டர் பாண்டியன், உங்களுக்கு என்ன தண்டனை கொடுக்கணுங்கிறத நீங்க சொல்லக்கூடாது. இத பாருங்க வக்கீலம்மா, 2 பேர் சேர்ந்து ஒரு கொலையை பண்ணாங்கன்னா 2 பேருக்கும் ஒரே மாதிரி தானே தண்டனை கொடுக்கணும். சந்துருவுக்கு ஆயுள் தண்டனை கொடுத்திருக்காங்க, அதனால தான் எனக்கும் ஆயுள் தண்டனை கேட்கிறேன். இல்ல எனக்கு தூக்கு தண்டனை தான் கொடுப்பீங்கன்னா சந்துருவுக்கும் தூக்கு தண்டனை கொடுங்க. 2 பேரும் சேர்ந்தே தொங்குறோம். நோ, தனசேகரன் நீங்க தான் திட்டம் போட்டு கொலை செஞ்சிருக்கீங்க. அந்த கொலைக்கும் சந்திரக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்ல. அது எப்படிமா? இவர் தான் கொலையை பண்ணாருன்னு நீங்க நிரூபிச்சிருக்கீங்க. நான் தான் அந்த கொலை செஞ்சேன்னு இவரும் ஒத்துக்கிட்டு இருக்காரு. இதையெல்லாம் நம்புறேன். நீங்க சந்திரவும் சேர்ந்துதான் இந்த கொலை செஞ்சான்னு இவர் சொல்லும் போது அதை மட்டும் ஏன் நம்ப இருக்கிறீங்க? யுவர் ஆனர், மிஸ்டர் பாண்டியன் சொன்ன மாதிரியே மரண வாக்குமூலத்துல ஜீவா சந்திரன் தான் கடைசியா சொல்லியிருக்காரு. இந்த கேஸ்ல ஏற்கனவே தீர்ப்பு வழங்கியாச்சு. அதுக்கப்புறமும் சந்திரன் அந்த கொலை செய்யல அப்படின்னு இந்த அம்மா சொல்றது ரொம்ப வேடிக்கை இருக்கு. வேடிக்கை மட்டும் இல்ல, மரண வாக்குமூலத்தையே இந்த அம்மா மதிக்காதது ரொம்ப வேதனையா இருக்கு. சட்டம் படிச்சவங்களே சட்டத்தை மதிக்கலைன்னா வேற யார் சட்டத்தை மதிப்பாங்க? யுவர் ஆனர், ஒரு நீதிமன்றத்தில் கொடுக்கிற எல்லா தீர்ப்புகளுமே சாட்சிகளையும் தடயங்களையும் வச்சுதான் தீர்மானிக்கப்படுது. ஒரு கொலைகார நிரபராதின்னு விடுதலை ஆகிறதும் ஒரு நிரபராதி கொலைகாரன்னு தண்டிக்கப்படுறதும் அந்த அடிப்படையில தான் நடக்குது. அன்னைக்கு சந்திரன் நிரபராதி நிரூபிக்க எனக்கு எந்த ஆதாரமும் கிடைக்கல. ஆனா இப்போ கிடைச்சிருக்கு. அதை இப்போ இந்த கோர்ட்ல என்னால் நிரூபிக்க முடியும். அதுக்கு உங்க அனுமதி தேவை யுவர் ஆனர். ஜீவாவோட மரண வாக்குமூல கேசட்ட கோட்டார் அவர்கள் மறுபடியும் பார்க்கணுங்கிறதா என்னோட தாழ்மையான வேண்டுகோள். Proceed. தேவி எங்க போற? சந்திரவை பார்க்க. போல உள்ள போ. அப்பா, உங்க பேச்ச கேட்டு நான் அவரை தப்பா நினைச்சதுனால்தான் என் சந்தோஷமே போச்சு. இப்ப அவர் நல்லவன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் நான் போலேன்னா என் வாழ்க்கையே போயிடும். எந்த ஒரு சம்பந்தமும் இல்லாத பொண்ணு அவரை நிரபராதி நிரூபிக்கிறதுக்காக போராடி இருக்கா. ஆனா என்ன உயிருக்குயிரா நேசிச்ச சந்துருவ வேதனைப்படுத்திட்டேன். நான் செஞ்சதெல்லாம் தப்புன்னு அவர் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்க போறேன். ஓ, அவன் காலில் விழுந்து மன்னிப்பு கேளு. ஏண்டி வந்து எட்டி வதிப்பான்? நீ அவமானப்பட்டு தான் திரும்பி வர போற. அவர் என்னை ஏத்துக்கிட்டாதான் நான் உயிரோட திரும்பி வருவேன். சொல்லுங்க, தனசேகர கொலை செஞ்சது யாரு?
இப்பவும் சந்திரன் தான் சொன்னாரு. இன்னும் எத்தனை தடவை அந்த டேப்பை போட்டாலும் சந்திரன் தான் சொல்ல போறாரு. என்னமா புதுசா ஆதாரம் கிடைச்சுக்குன்னு சொன்னீங்களே. யோரானா, மரண வாக்குமூலம் கொடுக்க இருந்த ஜீவாவை கொலை பண்றதுக்காக துப்பாக்கியால ஒருத்தன் சுட்டான். அந்த சத்தம் கேட்டதுமே எல்லாரும் பதறி ஓடினாங்க. ஆனா ஜீவாவோட முகத்துல மட்டும் எந்த சலனமும் இல்ல. எவ்வளவுதான் வேதனையில் இருந்தாலும் துப்பாக்கி சத்தம் கேட்ட உடனே, அதுவும் அவர் காது பக்கத்திலேயே வெடிச்சிருக்கும் போது எந்த சலனமும் இல்லாம இருந்திருக்காருன்னா என்ன அர்த்தம்? அவருக்கு கேட்கிற சக்தியும் பாக்குற சக்தியும் போயிடுச்சுன்னு அர்த்தம். சுயநினைவே இல்லாம இருந்த அந்த நேரத்துல தான் இன்ஸ்பெக்டர் அந்த கேள்வி கேட்டிருக்காரு, தனசேகரை கொலை பண்ணது யாருன்னு. எக்ஸ்கியூஸ் மீ, இன்ஸ்பெக்டர் கேட்ட கேள்வி காதலியே விழலன்னா எப்படி பதில் சொன்னாரு? அதுவும் சந்திரங்கிற பேர் மட்டும் ஏன் சொன்னாரு? யோரானா, இன்ஸ்பெக்டர் கேட்ட கேள்விக்கு அவர் பதில் சொல்லல. இறந்து போன ஜீவாவும் சந்திரவும் ஒரே ரூம்ல ஒன்னா இருந்தவங்க, ஊருக்கு உயிரா பழகினவங்க. ஜீவா சாகும் போது சந்திரவை பார்க்க ஆசைப்பட்டிருக்காரு. சந்திர கிட்ட உண்மையை சொல்ல துடிச்சிருக்காரு. அதனாலதான் சந்திர பேரை சொல்லிருக்காரு. அப்படிங்கிறது உங்க கற்பனையாமா? இது என் கற்பனை இல்ல. எல்லா மனிதர்களுமே வேதனையில் இருக்கும் போது வேண்டியவங்களை தான் கூப்பிடுவாங்க. இதை நான் ஒத்துக்க முடியாது. உங்க அனுமானத்தை வச்சுக்கிட்டு எந்த முடிவு எடுக்க முடியாது. இந்த கோர்ட்டுக்கு ஆதாரங்கள் தேவை. அடிச்சது நானு. என் பேரை சொல்லாம ஏன் அம்மான்னு கூப்பிட்டீங்க? எத்தனையோ பேர் வேதனையில் இருக்கும் போது அம்மான்னு கூப்பிடுவாங்க, அப்பான்னு கூப்பிடுவாங்க, சில பேர் கடவுளேன்னு கூப்பிடுவாங்க. காந்திய காட்ஸை சுட்ட போது கூட அவர் சாகும் போது ஹே ராமன் சொல்லிட்டு தான் செத்தாரு. அதுக்காக ராமரை கூப்பிட்டா தண்டிக்க முடியும்? நீங்க ஆதாரம் கேட்டீங்க. உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக தான் நான் உங்களை அடிச்சேன். ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி. யோரானா, மரண வாக்குமூலம் கொடுக்கும் போது ஜீவாவுக்கு பாக்குற சக்தியும் கேட்கிற சக்தியும் இல்லைங்கிறத தயவுசெய்து அந்த கேஸ்டை இன்னொரு தடவை பார்த்து நியாயமான தீர்ப்பு வழங்கும்படி கேட்டுக்கிறேன். ஆயிரம் குற்றவாளிகள் விடுதலை செய்யப்பட்டாலும் ஒரு நிரபராதி தண்டிக்கப்படக்கூடாது என்ற நீதிமன்ற தத்துவத்தை நிரூபிப்பதற்காக பெருமுயற்சி எடுத்துக்கொண்ட ஜோதியை இந்த கோர்ட் பாராட்டுவதோடு, தனசேகரை கொலை செய்த குற்றத்திற்காக பாண்டியனுக்கு ஆயுள் தண்டனை வழங்கியும் நிரபராதி சந்துருவை விடுதலை செய்தும் இந்த கோர்ட் தீர்ப்பளித்தது. தேங்க்யூ யோரானா. கொஞ்சம் குழந்தை இப்ப வந்துருவான். இந்த 2 விரல்ல ஒண்ணு தொடு. எதுக்கு? ஒண்ணு தொட. இப்ப என்ன தாத்தா டென்ஷன் பண்ணிட்டு இருக்கீங்க? தொட சொல்றேன். 2 இல்ல, ஒரு விரல தொடு. ஓகே ஓகே. என்ன ஓகே? 10ஆம் தேதி வச்சுக்கலாமா கல்யாணத்தை, 11ஆம் தேதி வச்சுக்கலாமான்னு 2 விரல காமிச்ச. நீ 10ஆம் தேதி விட்டுட்ட. கண்டிப்பா சந்திரு 10ஆம் தேதி உன்னை கல்யாணம் பண்ணியே தீரணும். என்னது நீங்களா டேட் பிக்ஸ் பண்ணிக்கிறீங்க? சந்திரு கிட்ட ஒரு வார்த்தை கேட்க வேணாமா? அவன் என்ன பெரியவன் அவனை கேக்குறது? அவருக்காரி எவ்வளவு காரியம் பண்ணிருக்க. அந்த பையன் நீ உயிரோடு நடமாடுறானா, அது காரணம் நீ. நியாயமா? 10ஆம் தேதி என்ன இங்கேயே இப்பவே தாலி கட்டான கட்டி தீரணும். தாத்தா கட்டாதீங்க. கட்டியே தீரணும். சரி சும்மா இருங்க. நான் சந்திர திருப்பி எப்ப வருவ? மனுஷனை திருந்தவனுடா டேய். மூஞ்சிகளை போறங்க. வெல்கம் வெல்கம். தேங்க்யூ. ரொம்ப நன்றிங்க. என்ன சந்திர நீங்க போய்? தப்பு இல்லைங்க. எனக்காக நீங்க எவ்வளவுலாம் கஷ்டப்பட்டிருக்கீங்க. நான் யாருங்க? சொந்தம்னு சொல்லிக்கிறதுக்கு யாருமே இல்லாத ஒரு கேர் ஆஃப் பிளாட்ஃபார்ம். எனக்காக நீங்க வந்து ஜெயிலுக்குள்ளே என் வாழ்க்கை முடிஞ்சிடும் நினைச்சேன். உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னு தெரியல. சந்திரு என்னப்பா நீ 3ஆம் மனுஷன் மாதிரி பேசிக்கிட்டு? அவ கடமையைத்தானே செஞ்சா. பகவத்கீதையில என்ன தெரியுமா சொல்லிருக்கு? கடமையை செய், பலனை எதிர்பாராதே. தாத்தா மறுபடியும் ஆரம்பிச்சிட்டீங்களா? நீ தானமா சொன்ன எதையுமே படிச்சுன்னு சொல்லாதீங்க, பக்குவமா பாலிஷா சொல்லுங்கன்னு. அதனாலதான் கீதையில ஆரம்பிச்சு அந்த பாயிண்ட்டுக்கு வரலான்னு பார்த்தேன். எந்த பாயிண்ட்டுக்கு? அதை விட உனக்கு 10 ஓகேயா 11ஆம் தேதி ஓகேயா? எதுக்கு? சந்திரு சந்திரு என்ன மன்னிச்சிருங்க சந்திரு. உங்களை பத்தி தப்பா புரிஞ்சுக்கிட்டு ஏதேதோ பேசிட்டேன். I love you சந்திரு. என்ன இது குழந்தையாட்டம்? அழக்கூடாது.
இது இவ பேர் தேவி, என்னோட வருங்கால மனைவி. வணக்கம். என்னங்க ஷாக் ஆயிட்டீங்க? ஓஹோ, இவனையும் ஒரு மனுஷன் நினைச்சு யாரோ ஒரு பொண்ணு காதலிச்சிருக்கேன்னா இவனை நான் ஐ லவ் யூ சொல்ல வைக்கிறதுக்குள்ள பட்டிருக்கேன் பாருங்க பாடு. அதாவதுங்க லெட்டர் போடுவா, செயின் அனுப்புவா, அங்க வா இங்க வாம்பா. நம்ம இவளை பாக்குறதுக்கு அங்க போய் நின்னா யாரையா நீ, ஏ வாட்ச்மேன் இவனை கழுத்தை பிடிச்சி வெளில தொடுன்னு சொல்லி கலாட்டா பண்ணுவா. சந்துரு, உங்களுக்கு எந்த லெட்டரோ செயினோ நான் அனுப்பல. போச்சுடா, மறுபடியும் நீ ஆரம்பிச்சியா? இப்ப கூட நீ அதை ஒத்துக்க கூடாதா? ப்ளீஸ் சந்துரு, என்ன நம்புங்க. உங்களுக்காக எதையுமே நான் அனுப்பல. ஓகே ஓகே ஓகே, இப்ப நமக்கு அதுவா முக்கியம். எப்படி நம்ம கல்யாணம் பேசிக்கலாம்? பத்தா 11 ரெண்டுல ஒண்ணு, இதுல ஒண்ணு தொடு. இது ஐ 10 எனக்கு டபுள் ஓகே. ஏங்க எங்களுக்கு 10ஆம் தேதி கல்யாணம், நீங்க கண்டிப்பா வந்துடணும். ஜோதிம்மா, நீங்க தானே சொன்னீங்க கடமையை செய், பலனை எதிர்பார்க்காதுன்னு. என் கடமை முடிஞ்சு போச்சு.